வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு தேசத்தின் அதிபதியின் ஆசீர்வாதம் அல்ல, முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற தலைவர்களின் ஆசீர்வாதம் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின உன்னதமான தேவன், த மோஸ்ட் ஹை காட். அவருக்கு ஏல் எலோஹிம் என்பது பெயர். அந்த ஏல் எலோஹிம் ஆகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு அவரை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்கிறது ஆபிராம் இவருக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார் என்று. என் அன்புக்குரியவர்களே, மெல்கிசேதேக்கு ஆபிராமோடு இணைந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஆபிராம் தன்னோடு இணைந்து தேவனை ஸ்தோத்தரித்த மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்கிறார். வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் பெற்றுக்கொள்கிற இடத்தில் தான் இருக்கிறோமே ஒழிய கொடுப்பதற்கு நினைப்பதே இல்லை. இந்த மாதம் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற நேரம், எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, எனக்கு கொடுத்திருக்கிற திறமை, எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி, எனக்கு கொடுத்திருக்கிற வருமானம், இவைகள் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று தீர்மானியுங்கள். உங்கள் நேரத்தை தேவனோடு சற்று அதிகமாய் செலவிட தீர்மானியுங்கள். என்னிடத்தில் என்ன தாளந்து இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, நான் அதை ஆண்டவருக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த திறமைகளில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுங்கள். வாலிப பிள்ளைகளே, எவ்வளோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறது, எவ்வளவோ அறிவை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருக்கென்று உங்கள் அறிவு பயன்படவே இல்லை. உலகத்திற்காய் ஓடுகிறீர்கள், உலகத்திற்காய் உழைக்கிறீர்கள். இந்த மாதத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என் தாளந்துகள், என் திறமைகளை நான் உமக்காகவும் கொடுப்பேன் அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேவனை உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் முதற் பலனாலும் கனம் பண்ணும் பொழுது, இங்கே ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தானாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்காது இருப்பீர்கள் என்றால் இந்த மாதம் ஒரு தீர்மானிங்கள். ஆண்டவரே, இனிமேல் உமக்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு பங்கை உமக்கு கொடுப்பேன் என்று தீர்மானியுங்கள். கடந்த மாதத்திலே ஒரு குடும்பத்தோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பனார் என்னிடத்தில் வந்து சொன்னார், அம்மா, நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், செலவுகள் இருக்கிறது, வியாதி, இவைகளுக்கு மத்தியில் நான் என்னதான் நினைத்தாலும் தேவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, இந்த ஒரு முறை கர்த்தருக்கு நீங்கள் மனதை இறுக்கி கொண்டு செலவுகளை குறைத்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னேன். அவர் தன்னுடைய முதல் தசம பாகம் ஒன்றை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாளே